பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். என்னம்மா சுனிதா வந்ததுலேருந்து செருப்பை வச்சு எல்லாரையும் பொல்லிர்னு அடிச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஜாக்லின், விஷால், அருண், பவித்ரா எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க சுனிதா. எஸ், காலையில் என்ட்ரு ஆனதுமே என்னடா என்னை பார்த்து இவங்க யாருக்கும் ஹாப்பியா இல்லையா, ஏன்னா ரொம்ப சேடாக இருக்குது, அதுவும் நம்ம ஜாக்லின் எல்லாம் வச்சதுமே செஞ்சுட்டாங்க. இங்கே பாரு முத்து, உன்னை யூஸ் பண்ணி ஓட் பேங்கை ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இருக்கா, கவனமாக இருந்துக்கோ. அது முத்து கூட தனியாகவே கூப்பிட்டு பேசினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, உன் கேம் நல்லா இருக்கு, நீ ஒவ்வொருத்தரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற, அது உன்னோட கேம் ஸ்ட்ராட்டஜி, நீ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உன்னோட தாட்ஸை ஃபீட் பண்ணுற, தட்ஸ் ஃபைன், அது உன்னோட கேம் பிளே. ஆனால் உன் கூட இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்க உன் பக்கத்தில் வரும்போது நீயும் அவங்க பக்கம் சாயிற, அதனால உன்னோட ஓட் பேங்க் ஸ்பிளிட் ஆகுது, அதை பார்த்துக்கோ அப்படின்ட்டாங்க. ஆனால் முத்து பெருசாக போய் யார் கூடயும் வந்துட்டு இவங்க என் கூட இருக்கணும், எனக்கு ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் தேவைப்படுதுன்னு அவர் நினைக்கல. ஆனால் இவர் கூட வந்து ரொம்ப நல்லவங்களா ஜெல் ஆகினாங்களே, அது ஜாக்லின் ஆகட்டும், மஞ்சரி ஆகட்டும், இவங்க எல்லாருமே முத்துவா ஓட்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணாங்க. இப்போது ஜாக்லின் எப்போ இருந்து இதை வந்து முத்துவா யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, ஓகே முத்துக்கு ஒரு நல்ல நேம் இருக்குது, கிளாப் இருக்குது, ஓகே. அதே மாதிரி தீபக் முதல்லலாம் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கெல்லாம் ப்ரிவிலேஜாக வாழவே தெரியாது, எங்களுக்கு எப்படி வாழணும்னே தெரியாது, இவர் மாதிரி நாங்கள் எனக்கு ப்ரிவிலேஜெல்லாம் வாழ்ந்ததில்லை அப்படின்னு தீபக் சொல்லிட்டு இருந்தவங்க. ஒரு கட்டத்தில் ஹோஸ்ட்டுக்கும் தீபக் பிடிச்சிருக்கு, வெளியே இருந்து ஆடியன்ஸ் கிளாப்பும் வரதை பார்த்து தீபக், முத்து, மஞ்சரி இவங்கெல்லாம் ஒரு டீமில் இருக்காங்க, நம்ம இவங்க கூட சேர்ந்தா பாசிட்டிவாக மாறிடுவோம். இப்போ முத்து ஒரு வாரம் நாமினேஷனில் இல்லை, அப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம், அந்த ஓட்டை யாருக்கு போடுறது, முத்து கூட க்ளோஸாக இருக்காங்க ஜாக்லின், முத்துக்கு வந்து நிற்கிறாங்க. இந்த மேனேஜர் டாஸ்க்லலாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே முத்து வந்துட்டு முத்து சாரி கேட்கணும், அவன் பெடல் பண்ணக்கூடாது அப்படின் போது ஜாக்லின் தான், டேய் நான் இருக்கேன்டா, நான் உன்னை நம்புறேன்டா, நீ பெடல் பண்ணுறா, நான் சமைக்கிறேன் அப்படின்னாங்க. அப்போ நிறைய முத்து சப்போர்ட்டர்ஸே பார்த்து ஐயோ பாவம் ஜாக்லின் வந்து நம்ம முத்துக்காக நிற்கிறாங்க அப்படின்னு நம்ம முத்துக்காக போட வேண்டிய ஓட்டை ஜாக்லினுக்கு போடுவோம். ஸோ இப்படி உன்னோட ஓட்டை ஸ்பிளிட் பண்ணுறாங்க, நீ அதில் கவனமாக இருந்துக்கோ அப்படின்னு முத்துக்கிட்டையும் சொன்னாங்க. இன்டெரக்டாக ஜாக்லினை பற்றி சொன்னவங்க டேரெக்டாகவும் வீட்டில் எல்லாரும் முடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாக்லின் எப்படி தெரியுமா, வந்தன்னைக்கு இண்டிவிஜுவல் பிளேயர்னு சொல்லிட்டு வந்தா, ஆனால் ஒவ்வொரு நாளும் அவளுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது, இந்த வீட்டில் ஒவ்வொருத்தரையும் யூஸ் பண்ணி ஒரு கேம் ஆடிட்டு இருக்கா, எல்லாரையும் யூஸ் பண்ணுறா அப்படின்னு. நம்ம ஜாக்லினுக்குலாம் அப்படியே முகம் செத்து போச்சு, என்னடா இவ இவ்வளோ ஓப்பனாக அடிக்கிறா, ஏதாவது இன்டெரக்டாக சொல்லுவான்னு பார்த்தா இப்படி போட்டு நம்ம கேம் பிளேவை செய்கிறாளே அப்படின்ற மாதிரி அவர் வாரத்துலேருந்து ஒவ்வொரு நாளும் அவளுக்கு தேவையானதை அவள் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. சௌந்தர்யா கூட ஒரு வாரம் இருப்பா, ஜெஃப்ரி கூட ஒரு வாரம் இருப்பா, அப்புறம் அவங்களே சேர்த்து கோவா கேங்குன்வா, கோவா கேங்கு அடி வாங்குறான் அப்படின்னா உடனே மஞ்சரி கூட வந்து சேவாருவா, முத்து, தீபக் அப்படின்னு ஒவ்வொருத்தர் கூடயும் சேர்ந்து ஒரு கேம் ஆடிட்டு இருக்கா. அவள் மட்டும்தான் இந்த வீட்டில் இண்டிவிஜுவலாக நான் விளையாட வந்தேன்ற பேரில் மற்றவங்களை யூஸ் பண்ணி உங்களோட ஓட்ஸ் அவள் யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத போட்டு உடச்சிட்டாங்க. அண்ட் முத்துக்கிட்ட மறுபடியும் தனியாக பேசும்போது முத்து சொன்னார், இல்லை நான் வந்து என்கிட்ட பேசினா ஓகே ஹாய் ஹலோ அப்படின்னு நானும் பேசுவேனே தவிர மற்றபடி அவ்வளோலாம் இல்லை அப்படின்ட்டார். ஸோ இதுக்கு வந்துட்டு முத்து ஹேட்டர்ஸ், டே என்னடா உனக்கு எத்தனை தடவை நீ லவ்வாக இருக்கும்போது ஜாக்லின் உனக்கு கூட இருந்தா, ஆனால் ஒரு தடவை சுனிதா ரோஸ் பண்ணதுக்கே நீ வந்துட்டு நான் எனக்கு ஜாக்லின்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டேன் போது என்னைக்காச்சும் முத்து போயிட்டு ஐயோ ஜாக்லின் எனக்கு மன வலியாக இருக்குது, மன உளைச்சலாக இருக்குது, நீங்கள் எனக்கு மோட்டிவேஷனாக பேசுங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்களா? ஜாக்லினாக தான் அவரை கூப்பிட்டு என்னடா முத்து என்னடா பிரச்சனை, நீ ஏன்டா இப்படி இருக்க, என்கிட்ட ஷேர் பண்ணடான்னு இவங்களா கூப்பிட்டு பேசும்போது வேற ஆப்ஷனே இல்லாமல் அவர் பேசியிருக்காரே தவிர அவர் என்றைக்கும் ஜாக்லின் எனக்கு சப்போர்ட் தேவைன்றதை அவர் சொன்னதே கிடையாது. அந்த பொண்ணு வந்து பேசுது அதனால பேசினார், அவ்வளவுதான். பட் இப்போ புரிஞ்சுக்கிட்டார், அந்த பேச்சை கூட அவர் ஒரு கான்வர்சேஷன் எடுக்கிறது கூட நம்மளோட ஓட் பேங்கை உடைக்கிறதுக்காகன்றதை இப்போ புரிஞ்சுக்கிட்டார். ஆனால் ஜாக்லின் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இது சுனிதாவோட பெர்ஸ்பெக்டிவ், அவள் அப்படி பேசுகிறா, அது எனக்கு பிரச்சனை இல்லை, அப்படி பார்த்தா நான் ஓட் பேங்க்குக்காக தான் ஒருத்தர் கூட இருக்கேன்னா நான் ஏன் மஞ்சரி கூட சேரணும் அப்படின்றாங்க. நீங்கள் மஞ்சரி கூட சேர்ந்ததுக்கு காரணமே மஞ்சரி, முத்துக்குமரன், தீபக் இவங்க ஒரு கேங்காக இருக்காங்க. ஸோ மஞ்சரி கூட நம்ம சேர்றனால அந்த கேங்கில் நாமளும் ஈஸியாக ஒரு மெம்பர் ஆயிடலாம் அப்படின்றது. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் மஞ்சரி அண்ட் ஜாக்லின் ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணீங்கன்னா, முத்துவை எப்படி கீழே கொண்டு வர்றது, அவன் கூடவே ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு டே முத்து நீ பண்ணுறது சரியே இல்லடா, நீ பேசுறது சரியே இல்லடா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் அவரை டாமினேட் பண்ணி அவரை வந்து தப்புன்னு நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. அதை தான் நீங்கள் பண்ணீங்க, அதை மஞ்சரி கூட ரொம்ப ஆப்டாக பண்ணிட்டு இருந்தீங்க. பட் இன்னைக்கு சுனிதா வந்து உங்கள் முகத்திலே கிளின்னு கிழிச்சிட்டாங்க. அடுத்ததாக அந்த விஷால் பொறுக்கி, டே என்னடா நீ பண்ணிட்டு இருக்க, உள்ள ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி ட்ரை பண்ணிட்டு இருக்கியா, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் எனக்கு கத்திஜாவும் வேணும் கண்மணியும் வேணும் அப்படின்னு பொறுக்கி வெக்கமே இல்லாமல் சொல்லிட்டு இருக்கான். அப்போ முதல்ல நீ சொன்ன எனக்கு அசின் ஃப்ரெண்டு அப்படின்னா, பட் இப்போ சொல்கிறான் எனக்கு ரெண்டு பேருமே முக்கியம் அப்படின்றான். அப்புறம் ஒரு பாயிண்ட்ல சொல்கிறான், நான் வந்து தர்ஷிகா கிட்ட கிளியராக சொல்லியிருந்தேன், அப்போ அன்ஷிதாக்கு உனக்கு ஒப்பீனியன் இருக்கா அப்படின்னு கேட்டால், அன்ஷி நான் அப்படி பார்க்கல, எங்கள் ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறம் அவள் என்கிட்ட ஒரு பாசம் காமிச்சா, அந்த பாசத்தினால தான் நான் நடந்துக்கிட்டேன். என்ன தான் சொல்ல வர, நீ அவட்ட செயின் வாங்கியிருக்க, ஒருத்திக்கிட்ட மோதிரம் வாங்கியிருக்க, உனக்கு யார் தான் வேணும், இல்லை நான் தர்ஷிகா கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டேன், இது வேண்டான்னு சொல்லிட்டேன், நான் தான் அன்றைக்கி சொன்னேன்ல தர்ஷி இந்த மாதிரிலாம் வீட்டுக்குள்ளே பேசுகிறாங்க, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு நான் அந்த ஒரு லவ் ட்ராமாவில் நான் ஆல்ரெடி இருந்திருக்கேன், ஸோ வேண்டாம், பட் மற்றவங்க பேசுறதுக்காக நான் போய் டிஃபெண்ட் பண்ணி நின்றுட்டு இருக்க முடியாது, எங்களுக்குள்ள லவ் இல்லை அப்படிலாம் நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன்
மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் தானே தெளிவா, நீ அதை பார்க்கலையா அப்படின்னு கேட்கும்போது சுனிதா கேட்டாங்க, லவ் அப்படின்றது நீ வேர்ட்ஸால் சொல்லணுன்றது கிடையாது, உன்னோட ஆக்ஷன் இருக்கு இல்லையா, நீ அவ கூட என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்ண, அவ கூட எப்படி நீ இருந்தன்றது நாங்கள் பார்த்தோம். அதை பார்க்கும்போது ஒரு பொண்ணுக்கு ஹோப் கொடுக்கறது தானே அப்படின்னு செருப்பால் அடித்தாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி செருப்படி கேள்வியெல்லாம் அவங்க வீட்டில் கேட்டிருக்கணும். ஆனால் அவங்க வீட்டில் இதை பற்றி பேசவே இல்லை. ஐயோ நம்ம பையனை நம்மளே போய் தப்பாக சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு, டே தம்பி உடம்ப பார்த்துக்கோடா, ஸ்மோக் பண்ணாதடா அப்படின்னு அவங்க பாட்டி சொல்லிட்டு போயிட்டாங்களே. ஆனால் அதுக்கப்புறம் வந்த நேஹாவும் சரி சுனிதாவும் சரி இது அவர்கிட்ட எத்தனையோ இடங்களை சொல்லிட்டு இருக்கிறதுக்கான காரணம், வெளியே நீ கேவலமான பொறுக்கின்றத மாறிட்டு இருக்க, ஸோ அதுலேருந்து வெளியே வா அப்படின்றதுக்காக தான் இப்போவும் அவங்க இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. பட் அந்த பொறுக்கி அதை இப்போவும் இல்லை இல்லை எனக்கு கண்மணியும் வேணும் கத்திச்சாவும் வேணும் வெளியே அப்படியா தெரியுது அப்படின்னு தீபக்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. ஆனால் இவனுக்கு தெரியும்ல இவன் என்ன பொறுக்கித்தனம் பண்ணான்ட்டு. ஏய் அப்படியெல்லாம் இல்லடி, அது அசின் வேற ஃபீலிங் டி, என்ன ஃபீலிங்ன்றத கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டான். அசின் வேற ஃபீலிங் டி, அது அப்படியாடி வெளியே போச்சு அப்படின்ற மாதிரி இருந்தான். பட் அவங்க எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டாங்க. இந்த ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரியெல்லாம் செட் ஆகாது, கேவலமாக இருக்குன்னு உடச்சிட்டாங்க. அடுத்த அருணையும் செஞ்சாங்க. சார் உங்களோட ஹிஸ்ட்ரியை நான் பார்த்துட்டேன் சார், நீங்கள் அப்பப்போ மாறிக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் நீங்கள் பவித்ராவை வந்து அவர் சொல்லியிருப்பார், பவித்ராவுக்கு பேசவும் தெரியாது, பேசுகிற இடத்துல சும்மா போய் உட்காந்துக்கிட்டு டம்மி பீஸ் மாதிரி அங்கே உட்காந்துக்கிட்டு பேசுகிற இடத்துல நானும் உட்காந்துருக்கேன், கேமரா ஃபோக்கஸ் கிடைக்கணும்னு உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டாங்க. ஸோ இதுக்கு உடனே பவித்ராவும் அங்கே பக்கத்துலேயே தான் இருக்காங்க. அப்போ நீங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின் போது சுனிதா கேட்டாங்க. இதே தான் எனக்கும் தோணுச்சு, எல்லாருக்குமே கேமரா அட்டென்ஷன் வேணும் அப்படின்னு தான் இங்கே வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம், அப்புறம் நீங்கள் அவங்கள மட்டும் சொல்கிறது கரெக்டாக அருண் அப்படின்னு அருணுக்கு ஒரு நாக் அவுட் கொடுத்தாங்க. அண்ட் தீபக் எல்லாமே நல்லா இருக்குது, தீபக்கை பற்றி தப்பாக சொல்கிறக்கே எதுவும் இல்லை, தீபக் நல்லா பண்ணிகிட்ருக்கார் அப்படின்னு தீபக்கை சொன்னாங்க. சௌந்தர்யாவை கேட்டாங்க, நீங்கள் இவ்வளவு நாள் உள்ளே இருக்கீங்க, மக்கள் சப்போர்ட்டில் தான் இருக்கீங்க, அந்த ஆடியன்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, சும்மா நீங்கள் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறீங்க பேசுகிறீங்க, இதை வச்சு ஆடியன்ஸ்க்கு உங்களை பிடிக்குமா, என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்போது, நான் இவ்வளோ நாள் ஏதோ கேம் விளையாடிருக்கேன், கேம் விளையாட ட்ரை பண்ணியிருக்கேன், நான் ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க. நான் உங்களை டிஃபென்சிவ் மோடுக்கு போக சொல்லலை, பட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இவ்வளோ நாள் மக்கள் உங்களை இருக்க வச்சுருக்காங்கன்னா ஏதோ உங்ககிட்ட பிடிக்குது, அவங்களுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு செஞ்சாங்க. ஸோ நல்லா இருந்தது. சுனிதா நான் வந்ததுமே வந்துட்டு நான் பெருசாக பார்க்க மாட்டேன், நான் பெருசாக ஷோ பார்க்க மாட்டேன், சும்மா சோஷியல் மீடியாவில் வரது மட்டும் தான் பார்ப்பேன் அப்படின்னாங்க. பட் நிறைய இம்பார்ட்டண்டான கிளிப்ஸ் எல்லாரை பற்றியும் தெரிஞ்சுட்டு வந்திருக்காங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு சிலர் வந்துட்டு சுனிதா ஷோவே பார்க்கல, ஒரு சிலர் கேட்குறாங்க சுனிதா ஷோவே பார்க்காம அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு. பட் ஷோவே பார்க்கலனாலும் இந்த ஷோக்கும் இப்போ இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு என்ன தேவையோ அதை கிளியர் கட்டாக மூஞ்சிக்கு நேராக சொல்லியிருக்காங்க சுனிதா. ஈவன் வர்ஷினி கூட நான் அப்புறம் சொல்கிறேன் அதை பண்ணுறேன்றாங்க. பட் வர்ஷினியை விட சுனிதா வந்ததுலேருந்து அட்டம்பம் மாதிரி வெடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் சுனிதாவை பார்த்து பம்பி அப்புறம் என்னங்க சரிங்க கும்பிடுறேன் சாமி என்னை விட்டுருங்களேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு அருண்லாம் காலி ஆகிட்டாரு. ஸோ நல்லாயிருக்கு சுனிதாவோட இந்த என்ட்ரி அப்படின்றது செம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ பாப்போம் இன்னும் அதிரடியாக எந்தெந்த கண்டஸ்டன்ஸ் வராங்க, என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறாங்கன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.